This episode is brought to you by Nordstrom. Ready to refresh your wardrobe? Nordstrom has all the latest styles for spring, from elevated dresses and denim to standout tops and accessories. Discover the trends and essentials you'll reach for again and again. We've got brands you love like Wave, Princess Polly, Mango, Adidas, and Favorite Daughter. Plus free shipping, free returns, and quick order pickup make updating your closet effortless. Shop in stores at Nordstrom.com or download our app. சித்தி சித்தப்பா பிள்ளைங்க எல்லாரும் அரண்டு மிரண்டு 2 மணிக்கு விடிகாலையில வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுல அப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க கீர்த்தி. அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா, நாங்க கேட்டுப்போ இவங்க எல்லாம் பேபி எல்லாம் தூங்க வச்சுட்டு சித்தப்பா 2 பேரும் வந்து மூவி பாத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்துட்டு சடனா வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாமே லைட் வந்து ஷட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படியில இருந்து ஒயிட் கலர் என்னமோ இறங்கி சித்தப்பா கிட்ட வந்தோன்னே இவங்க எல்லாம் ஒரு உருவுன்னு பிள்ளையெல்லாம் தொட்டு உருவுன்னு வெளியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இத யார் பாத்துருக்கா? இத வந்து பாத்தது வந்து சித்தப்பா. வெள்ளை கலர் உருவம் எப்படி இருந்துச்சா பாக்கிறதுக்கு? அது வந்து ஒரு வெள்ளை கலர்ல இருந்ததுதான் சொன்னாரு. அப்படியே இறங்கி இவர் கிட்ட வர மாதிரி இருக்கு. அந்த படியில இருந்து இப்ப நம்ம ஹால்ல உட்காந்தோம்னா நம்மளுக்கு அந்த படி தெரியும்ல. சோ இவர் வந்து மூவி பாத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஷட் ஆஃப் ஆயிட்ட பிறகு அந்த படியில இருந்து வந்தது வந்து இவர் பாத்திருக்காரு. பார்த்தோன்னே பயந்துட்டு சித்தி எல்லாம் கூப்பிட்டு இவர் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காடி எல்லாம் எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி இங்க வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அம்மா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க எங்க கிட்ட எல்லார்கிட்டயும், சித்தி கிட்ட சித்தப்பா கிட்ட எல்லாம். என்னன்னா, இந்த வீடு வந்து உண்மையா ரெண்டலுக்கு விட்டது வந்து என்னோட மாமா, எங்க சித்திக்கு. சோ எங்க மாமா வந்து இந்த வீடு வாங்கும் போது ஒருத்தவங்க ஒரு இந்தியன் ஃபேமிலி 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கதான் அந்த வீட்டுக்கு ரெண்டலுக்கு போயிருக்காங்க. சோ அந்த டைம் போயிருக்கும் பொழுது இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்டோட கனவுல வந்துட்டு, நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே ஆகலன்னா நான் வந்து குழந்தை எடுத்துக்குவேன், அந்த மாதிரி வந்து யாரும் கனவுல வந்து இப்படி மிரட்டுற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீம் வந்திருக்கு. சோ இது வந்து ஜஸ்ட் ட்ரீம் சொல்லிட்டு அவர் விட்டுட்டாராம். என்ன செகண்ட் ஒரு 1 வீக் லேட்டர் வந்து செகண்ட் டைம் வந்து அவங்களுக்கு அதே ட்ரீம் மாதிரி வந்திருக்கு. நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகலன்னா நான் குழந்தை எடுத்துக்குவேன் சொன்னா இது பயந்துட்டு வந்து என்னோட மாமா தான் ஒண்ணு. சோ மாமா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கனவு வருது, எனக்கு என்னமோ சரியா படல, நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், நீங்க ஏதாச்சும் சாமி கும்பிட்டுக்கோங்க இந்த வீட்டுல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போயிட்ட பிறகு என்னோட மாமா வந்து என்னோட அப்பா கிட்ட வந்து சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி சொல்றாங்க, சோ நீங்க யாராச்சும் இந்த கூட்டிட்டு வாங்க மாமா, நம்ம போயிட்டு ஒரு சாமி கும்பிடலாம் அப்படின்னு. அண்ட் தென் அப்பா வந்து ஒரு இந்தியன் முஸ்லிம் அங்கிள், சோ அவரு கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது அவரு பறந்துட்டாரா. எங்க அப்பா வந்து இதை நேராவே பார்த்தாராம். அவரு அந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது பறந்து போய் விழுந்தோடனே இவங்க எல்லாம் போயிருந்தோடனே என்னாச்சு அப்படிங்க அப்பா கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இங்க இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு, நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அது வெளியாக்குறது அப்படின்னு. அப்ப வந்து அவர் என்ன ஸ்டாரின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க ஒரு வந்து மலே ஃபேமிலி இருந்திருக்காங்க. சோ அந்த கேர்ள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு பிரெக்னெண்டா இருக்கும் போது தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு. சோ அவங்களோட ஆத்மா தான் அங்க இருக்கு. சோ இங்க வரவங்களை வந்து அதுதான் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த வீட்டுல யாரும் இருக்க விட மாட்டேது அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அங்க வந்தாங்களே ஒரு இந்தியன் ஃபேமிலி, அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா வந்து ஏன் வந்து சித்தி வந்து அவங்க தங்க விட்டாங்க, நம்ம மாமா ரெண்டலுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அந்த அங்கிள் இந்தியன் முஸ்லிம் அங்கிள் போய் ப்ரே பண்ணாங்க சொன்னல, அவர் வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்க யாரு வேணாலும் கொடுக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நான் வந்து கட்டிட்டேன், மின்னுக்குள்ள மரத்துல நான் வந்து கட்டிட்டேன் அந்த மாதிரி சொல்லிருக்காரு. இனிமே அது வீட்டுக்குள்ள வராது, பட் இத வெளியாக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படின்னு சொன்னாரு. அந்த அவருக்கு வந்து அந்த ப்ரேயர் பண்ண வீட்டுக்கு போனப்போ தூக்கி வீசினுச்சுல, சோ அந்த டைம் பயந்துட்டு அவரே வந்து சொல்லிருக்கு, இது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, வெளியாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்லிருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு, என்னமோ ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணி மரத்துல அது வீட்டோட முழுசா வெளியாக்க முடியாது, மின்னுக்கு இருக்கிற ஒரு ட்ரீல வேணா நான் கட்டி வைக்கிறேன் சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டி வச்சிட்டேன்னு சொன்னாங்க. பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். It's tax season, and at LifeLock, we know you're tired of numbers. But here's a big one you need to hear. Billions. That's the amount of money in refunds the IRS has flagged for possible identity fraud. Now here's another big number. 100 million.
That's how many data points LifeLock monitors every second. If your identity is stolen, we'll fix it guaranteed. One last big number. Save up to 40% your first year. Visit LifeLock.com/podcast for the threats you can't control. Terms apply.